இந்த படம் இவ்வளவு பெரிய ரீச் ஆனதுக்கு இந்த படத்துல இருந்த இவ்வளவு ஆர்டிஸ்ட்களை கொண்டு வந்து சேர்த்த ப்ரொடியூசர் கொண்டு வந்து சேர்த்தாலும் அந்த ஆர்டிஸ்ட் இந்த கதையில நம்பி ஒரு சின்ன பையன் நடிக்கிறான் அப்படிங்க. ஏன்னா படத்துல வந்து ஒரு சின்ன கோர்ட் ரூம் டிராமா, மிகப்பெரிய இந்திய சினிமா மிகப்பெரிய ஜாம்பவான் பாக்யராஜ் சார் வந்து அந்த ஒரு சின்ன கோர்ட் ரூம் டிராமா, அந்த கோர்ட் ரூம் டிராமால அவர் இல்லைன்னா அந்த கோர்ட் ரூம் எவ்வளவு எங்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது டவுட் தான். சோ அவருடைய பங்கு மிகப்பெரியது. ஆனா இது எல்லாமே வந்து படத்தோட ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு சக்சஸ் மீட் வரைக்கும் கூடவே பயணிச்சு எங்களெல்லாம் உற்சாகப்படுத்துறது. இது அவருக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஊக்கம். இத தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சோ ரொம்ப நன்றிங்கண்ணா. நீங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா இதுலயும் நீங்க வந்து எங்களை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. சோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இளவரசு அண்ணன் ரொம்ப ஒரு ஆக்டிங்க நான் வந்து இந்த நிறைய விஷயங்கள் இந்த படத்துல கொஞ்சம் எனக்கு கண்ணை திறந்து இன்னும் ஆக்டிங் வந்து எப்படி அவரு கிட்டத்தட்ட வாழ ஆரம்பிச்சிருந்தாரு. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அவரு வந்து இளவரசு அண்ணனாவே இல்ல, அவர் அந்த கேரக்டரா திடீர்னு மாறிடுறாரு. ஒரு 3 நிமிஷம் முன்னாடி அந்த ஜோனுக்குள்ள போனோன்னு லிட்டரலாவே பக்கத்துல இருக்கப்ப தெரியுது இவ்வளவு டெடிகேட்டடா அவ்வளவு சின்சியரா கிட்டத்தட்ட இந்த கேரக்டரா மாறிடுறாரு கொஞ்ச நேரத்துக்கு. அவரோட அப்புறம் அந்த கட்டு சொல்லி ஒரு 1 மினிட் ஆகுது அவர் அதுல இருந்து வெளியே வர. எனக்கு இது மிகப்பெரிய ஐ ஓப்பனர். ஏன்னா பொதுவா வந்து நான் வந்து டயலாக்லாம் படிச்சு பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஸ்டண்ட்னு அது முன்னாள் பிராக்டிஸ் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா அந்த செட்டுல அந்த நேரத்துல அந்த மொமெண்ட்ல அந்த கேரக்டரா இருக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து அதை நான் ஸ்கிரீன்ல பார்த்தப்ப அவர் அங்க நடிக்கிறப்ப ஒண்ணு தெரிஞ்சுது. அங்கேயே அவர்கிட்ட சொன்னேன், ஆனா பயங்கரமா இருக்கு நீங்க நடிக்கிறதுன்னு சொன்னேன். ஆனா அதை ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அது எப்படி ஒரு அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்தா அது எப்படி எங்கேயுமே மிஸ் ஆகாம அது ஒரு முழுமையா இருக்குங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங். விமர்சனங்கள்லாம் படிக்கிறப்ப இந்த சீன்ல இப்படி ஸ்கோர் பண்ணிருக்கணும், இந்த சீன்ல நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து அவர் ஒவ்வொரு தடவையும் அவரோட அந்த இதுதான் வந்துச்சு. ஒருவேளை இளவரசன் மாதிரி அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்துட்டா மேபி இங்க இந்த சீன்ல எக்ஸ்ட்ரா நடிச்சு இந்த சீன்ல இன்னும் கவனம் செலுத்தணும், அது மாதிரி இல்லாம அந்த கேரக்டராவே மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹேக்கை வந்து இந்த படத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ தேங்க்யூ. எனக்கு மிகப்பெரிய லேர்னிங். அந்த எவ்வளவு சின்சியரிட்டி இவ்வளவு சின்சியரா இருக்கணுமா நடிக்கிறப்ப. அதாவது பொதுவாகவே நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன். எனக்கு ஃபைட்டு வந்து இவ்வளவு ஆக்ஷன் பண்ணது இல்ல, போன படங்கள்ல அந்த குதிரையில நானே பண்ணணும், நானே ஸ்டண்ட் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணேன். நடிக்கிறப்ப இப்படி ஒரு ஈக்குவேஷன் அது பின்னாடி இருக்குங்கிறது வந்து ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கிட்டு வரப்ப இப்படி ஒரு தருணத்துல நான் கொஞ்சம் எவால்வ் ஆகி மெச்சூர் ஆகிக்கிட்டு இருக்கிற அந்த தருணத்துல இவரை போன்ற ஒரு ஆர்டிஸ்ட நான் சந்திச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சோ மறுபடியும் இளவரசனாக்கு ஒரு நன்றி. அதை தாண்டி பிரபு சார், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க இந்த படத்துல. பிரபு சார் இருந்தாரு, அண்ட் பட்டிமன்ற ராஜா சார் இருந்தார், அவர் கேரக்டர் ரொம்ப பேசப்பட்டு இருக்கு. தேவதர்ஷினி மேம், நிறைய பேர் இந்த படம், வினோதினி மேம், இந்த படம் முழுக்க ஆர்டிஸ்டா இருந்தாங்க. சோ இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றி. ஏன்னா இவ்வளவு ஆர்டிஸ்டும் அட் அ டைம்ல வச்சு ஏக்குறங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாலே நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா பார்த்து அந்த என்விரான்மெண்ட்டை செட் பண்ணி, சோ அந்த வகையில எல்லா ஆர்டிஸ்டும் ஒத்துழைத்தது ஒண்ணு. ரெண்டாவது அவங்கள அருமையா அந்த என்விரான்மெண்ட்டை மாத்தி கொடுத்து ஒரு நல்ல கதையை எடுத்து அதை உருவாக்கி அதை நம்பி அதுல இவ்வளவு நாள் பயணம் செஞ்சு அந்த படத்தை கரெக்டா கொண்டு வந்து, அதுவும் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி, ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான மெடல் என்னன்னா கார்த்தி, நல்ல இயக்குனர், சிக்கனமான இயக்குனர். அதாவது சிக்கனம்ங்கிறது வந்து இந்த கதைக்கு தேவை என்ன, இதை வந்து கரெக்டான டேஸ்ல முடிச்சாரு, அன்னைக்கு ஷெட்யூல் அன்னைக்கு முடிச்சாரு. அதனாலேயே இந்த படம் எங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்க காரணம் என்னன்னா இந்த படம், ஏன்னா ஒரு படம் அப்படிங்கிறது வந்து பேர் சம்பாதிக்கிற அளவுக்கு பொருளும் அதுல இருந்து வரும்பொழுதுதான் தொடர்ந்து அதை திரும்ப ஊக்கப்படுத்தி அப்படிதான் வந்து திரும்ப நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு ரெண்டுமே முக்கியம். சோ அந்த மாதிரி ஒரு லாபகரமான படம் அமைய காரணம், லாபம்னா என்ன, காஸ்ட் பிரைஸ் மைனஸ் இதுதான் ப்ராஃபிட்டுமாங்க. சோ அந்த காஸ்ட் பிரைஸ வந்து கண்ட்ரோல்ல வைக்கிறது வந்து டைரக்டர் கையில அது மிகப்பெரிய பங்கு இருக்கு. ப்ரொடக்ஷன் கூட ஒரே யூனிட்டா இணைந்து நடத்தினாதான் அது முடியும். சோ அந்த வகையில் கார்த்திக் வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு. சூப்பரா பண்ணீங்க கார்த்திக், பயங்கர எஃபிஷியன்டா ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை சூப்பரா பண்ணீங்க. அண்ட் ஏன்னா ப்ரொடியூசர் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு அவ்வளவு ஆர்டிஸ்ட் கொடுக்கறப்ப அது நீங்க வந்து எந்த வகையிலும் ஒரு மாதிரி அதுல குழம்பாம தெளிவா அதை எடுத்தது உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு. அண்ட் இன்னைக்கு இந்த படத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கிற பாராட்டுக்களை ஒவ்வொரு இடத்துல இருந்தும் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.